ம். நம்ம இப்போ பாவக்காய் வத்தலுக்காக நறுக்கணும் இல்லையா, மிக்சியில் கட் பண்ணணும் இல்லையா, அதை வந்து இந்தமாரி நல்லா அலம்பி ஒட்டை ஈர ஜலத்தை வடிச்சுட்டு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சில நல்லா கொதிக்கிறது. இதில் கல் உப்பு போட்டாச்சு. கல் உப்பு உங்களுக்கு தேவைக்காக போட்டுக்கோங்க. நான் இதில் சிட்டி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கிறது. இப்போ இந்த வந்து பாவக்காயை தூக்கி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். மாரி அள்ளி இதுமாரி போடணும். இதேமாரி அதில் ஃபுல்லாக இந்த ஜீரம் முழுகிற அளவுக்கு, தண்ணி முழுகிற அளவுக்கு இந்த பாவக்காயை போடணும். இதிலே 2-3 மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட் அப்படின்னா, இந்தமாரி உப்பு மஞ்சள் பொடி ஜாஸ்தி கொதிக்க விட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு போடுறது ஒரு மெத்தட் பாவக்காய் வத்தலுக்கு. அதுக்கப்புறம் புளி ஜலத்தை நல்லா நீட்டாக கரைச்சி அதை கொதிக்க விட்டு அதில் உப்பு மஞ்சள் பொடிக்கு போட்டு போடுறது ஒரு மெத்தட். 2 மெத்தட். 2வது மெத்தட். 3வது மெத்தடு மோரில் போட்டு போடுறது. 3 மெத்தடு எனக்கு தெரிஞ்சு 3 மெத்தட் இருக்குது. 3 மெத்தடு நான் உங்களுக்கு போக சொல்லித்தரேன். இப்போ நல்லா முழுகிற அளவுக்கு போட்டாச்சு. இது நல்லா ஒரு அரை வேக்காடு வேகணும். வெந்த உடனே எடுத்து பார்த்தா ஃபில்லாக வரணும். அந்த அளவுக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போகணும். போனதுக்கப்புறம் ஒட்டை வடியணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு பார்க்குறேன். நல்லா நெருக்காக இதை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் ஆஃப் பண்ணி. இப்போ நம்மளுடைய பாவக்காய் வத்தலுக்கு இதுமாரி ரெடி ஆகிட்டு. இப்போ அதை எடுத்து இந்தமாரி நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டுக்கிறோம். இதேமாரி எல்லாத்தையும் எடுத்து போட்டுண்டு வடிஞ்சதுக்கு அப்புறமா நல்லா ஈரம் வடிஞ்ச உடனே மாடியில் ஒரு துணியை விரித்து போட்டு 4 பக்கமும் கல்லை வச்சு இதை நல்லா காயப்படணும். காயப்படும்போது காட்டுறேன். நம்ம இந்தமாரி பாவக்காய் வத்தலை காய வச்சுருக்கோம். இது இன்றைக்கி வந்து 3வது நாள். 3வது நாள் வந்து எப்படி காய்ஞ்சிருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இதுமாரி நல்லா ஜம்முன்னு காய்ஞ்சிருக்கு. இதுமாரி நல்லா காய வச்சுட்டோன்னா இது பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த தூளாக இருந்தால் கூட இந்த தூளெல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து பாவக்காய் பொடி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இன்னைக்கு காய்ஞ்சதோட சரி, பத்திரமா எடுத்து இது ஸ்டோர் பண்ண வேண்டியது தான் பாக்கி.